பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் பார்த்தீங்களா, ரொம்ப அழகா இருக்குல்ல. ஒரு பக்கம் அப்படியே நீர் போய்கிட்டே இருக்கு, ஒரு ஆற்று தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறாரு. பின்னால ஒரு ஃபால்ஸ், ஒரு நீர்வீழ்ச்சி தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது இல்ல. இது ஆல்ப்ஸ் மலை, ஐரோப்பா நாட்டில் இருக்கிற ஆல்ப்ஸ் மலை. அந்த மலையில எப்பொழுதுமே உறை பனி இருக்கிறது, ஸ்னோ இருக்கிறது. அது உருகி தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாரு. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? வேறு புஸ்தகத்துல 1 தெசலோனிக்கர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். எதையுமே டக்குன்னு நம்பிடக்கூடாது, இதுதான் உண்மைன்னு தீர்மானிச்சிடக்கூடாது. சோதித்து பார்க்கணும், நலமானதை நீங்க பிடித்து கொள்ளணும். நலம் அல்லாதவைகளும் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கிறங்க என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. இது கடைசி காலம், வருகையின் காலம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. இந்த வருகையின் காலத்தை குறித்து இயேசு சொல்லும் போது முதலாவது சொல்லுகிறார், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்ப வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த கடைசி காலத்துல நிறைய வந்து கொண்டே இருக்கும். கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதனை, கள்ள சகோதரர்கள் இவங்கெல்லாம் எழும்புவாங்க. கள்ள ஆராதனைகள் நடக்கும், கள்ள வொர்ஷிப் நடக்கும். எல்லாத்துலேயுமே மாறுபாடான காரியங்கள் எல்லாம் நடக்கும். இயேசுவின் பெயரை சொன்ன உடனே டக்குன்னு நம்பிடாருங்க. பைபிளை கையில் எடுத்துட்டு பேசின உடனே சரியாதான் இருக்கும்னு நினைச்சிடாருங்க. அதை சோதித்து பாருங்க. இதுல இயேசு மகிமைப்படுகிறாரா? ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள் நடத்துகிறதா? வருகைக்கு இது ஆயத்தப்படுத்துகிறதா? இதெல்லாம் சோதித்து பார்த்து நலமானதை தான் பிடித்து கொள்ளணும். நலம் அல்லாதவைகளை புறம்பே தள்ளிடணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கண்டதையும் நம்பி, சொன்னதில் நம்பி ஏமாந்து போனீங்க தானே, அதனால நீங்க பாதிக்கப்பட்டீங்க தானே. ஆமா, உண்மைன்னு நம்பி ஏமாந்து இப்பதான் எனக்கு தெரிகிறதுன்னு சொல்றீங்கல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, எதையுமே டக்குன்னு நம்பி விடாதபடி கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதைமை. எந்த ஒரு காரியத்தையும் தீர விசாரிங்க, வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. அதனால்தான் வேத வசனத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வசனத்தோட இயேசு சொன்ன வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இது சரியா இருக்குதான்னு கவனித்து பார்த்து, அப்படிப்பட்ட நலமானதை மட்டும்தான் பிடித்து கொள்ளணும். அப்படி இல்லாவிட்டால் நீங்க ஏமாற்றப்பட்டு போயிருவீங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க, பாதிக்கப்பட்டு போயிருவீங்கன்னு ஆண்டவர் எச்சரித்து சொல்லி இருக்கிறார்ல. அதுல கவனமா இருக்கணும். சரியா? நானே ஒரு காரியம் சொன்னா கூட வசனத்தின்படி இது கரெக்டா, இது இயேசுவை மகிமைப்படுத்துறா, ஜனங்களை இயேசுக்குள்ளே நடத்துறா, மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வருதா, வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற காரியம் நடக்குதான்னு கவனிச்சு பார்க்கணும். அதனால மோகலாம் சொல்லிட்டாங்கய்யா அப்படியெல்லாம் நம்பிடக்கூடாது. அவர் சொல்லுவது வேத வசனத்தின்படி இருக்குதா, சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். சரியா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள கிருபை தாரும். வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி, பொய்யான காரியத்தை நம்பி விடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.